அடுத்ததாக பாலாவின் ஆசி பெற்றவர், காளியினுடைய அருள் பெற்றவர். ஜோதிடத்துறைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வீட்டில் தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பத்மபிரியாக்கா பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய அருள் அப்படியே அம்சமாக இருக்கும். நிறைய மலை சார்ந்த கோயில்களுக்கெல்லாம் அக்காவோட பயணம் பண்ணியிருக்கேன். நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆள். இவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் லைனில் முன்னாடியே பேர் கொடுத்துட்டு வரணும். நாள் போய் பேர் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த நாள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸே கிடைக்கும். என்னென்னா இவங்ககிட்டயே நான் 4 நாள் வேலை பார்த்துருக்கேன் கிளைண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் போடுறதுக்கு. ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வாங்கினவங்க அதுக்கப்புறமேல் தான் தன்னுடைய திறமைக்காக இப்போ ஃபீஸ் வாங்குங்க, நாங்கள் சத்தம் போட்டு தான் ஃபீஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா மக்களுக்கு சேவை செய்கிறதே இவங்களுடைய முதல் நோக்கமாக இருந்துச்சு. நிறைய பேரை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படின்னா உட்காந்த இடத்துலையே தன்னிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுக்கறது, வாடகை இவங்களே வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பார்ப்பாங்க. வீட்டுக்காரர் திட்டும் வாங்குவாங்க. ஏன்னா உதவி ஏமா இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அப்படிங்க அதை என்ன பண்ணிடுவாங்க, யாருக்காக கொடுத்துருவாங்க. இப்போ தான் கொஞ்சம் திருந்திருக்காங்க. ஆனால் ஜோதிடத்தில் ஒரு பலனை ரொம்ப ஒரு கச்சிதமாக சொல்லக்கூடிய ஒருத்தவங்க. உனக்கு இந்த வருஷம் இதான் நடக்கும் அப்படின்னா அந்த வருஷம் அது கண்டிப்பாக நடக்கும். இது அவங்க எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம். நான் தெரிஞ்சவரை அவரிடம் நிறைய ஜோதிடத்தை கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் லாங்கில் இருக்கனால அக்காவை போய் பார்க்க முடியல. அடுத்த என்னுடைய மீட்டிங்க்கு அக்காவை நான் இன்வைட் பண்ணிடுறேன். இந்த மாதமே மார்ச் 14 மகளிர் மட்டும். அக்கா தான் தலைமை. அதனால தான் அவங்களை இந்த 8 மாதம் கூப்பிடாம அடுத்த மாதம் கூப்பிடுறேன். பத்மபிரியா அக்கா அவர்கள் இப்பொழுது பேசுவார். மூஷித வாகன மோதஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அஸ்வின் ஆஸ்ட்ரோ பக்தி மீடியாவுக்கு வணக்கம். அதாவது ஃபஸ்ட்டு யோகத்தை பற்றி பார்ப்போம். ஒரு ஜாதகத்தை யோகம்னு சொல்லக்கூடிய விஷயம் எப்படி அமைஞ்சிருக்கும். சவுண்டு கம்மியாக வர மாதிரி இருக்கு. சவுண்டு கம்மியாக வர மாதிரி இருக்கு. அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம அத்தனை பேரும் ஜாதகத்தை எழுதி தான் வாங்கிட்டு வரோம். அதனுடைய அடிப்படையில் தான் வாழ்கிறோம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லக்யதே ஜென்ம பத்திரிகா. இந்த ஜனன காலத்தில் நான் எப்படியெல்லாம் வாழ போகிறேன் அப்படிங்கிறத ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம், என்னுடைய குலத்தினுடைய பூர்வ புண்ணியம், அவங்களுடைய நடைமுறை, அவங்களுடைய பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையிலையும், போன ஜென்மத்தில் நான் பண்ணின பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையிலையும் இந்த ஜென்மத்தில் இதுக்கான பலன்களை அனுபவிக்கிறதுக்கு நான் தகுதியாக தயாராக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல அங்கே சைன் பண்ணிட்டு தான் பூமிக்கே வரோம். அப்போ திடீர்னு விதியை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு சொன்னோம்னா விதி பாதி மதி பாதி. இறைவனுடைய ஆற்றலால் எப்படிப்பட்ட ஒரு விதியையும் மாற்றி அமைக்க முடியும். அதுக்கு விதியும் கொஞ்சம் உதவி செய்யணும். அப்போது அந்த விதி உதவி செய்யணும்னா அவங்களுடைய யோகம் எப்படி இருக்கணும். ஒரு ஜனன ஜாதகம், அதனுடைய ஜாதகத்தை பார்த்ததே நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரியான யோகம் எப்படி இருக்கணும்னா 1வது பாவம், 2வது பாவம், 4வது பாவம், 5வது பாவம், அதே மாதிரி 7, 9, 10, 11ஆம் பாவங்கள் யாருக்கு ஆட்சி பலத்தோடு இருக்குதோ இதில் ஏதாவது ஒரு 2 விஷயம் ஒரு ஆக்டிவேஷனில் இருந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் அது யோக ஜாதகம். லக்னத்தில் சூரியனோ குருவோ அமர்ந்து அந்த லக்னம் நெருப்பு தத்துவமான லக்னமாக இருந்தால், நெருப்பு தத்துவம்னா மேசம், சிம்மம், தனுசு, பிறக்கும் போதே ராஜ்யம்னு சொல்லக்கூடிய யோக பலத்தை அந்த ஜாதகன் அடைவான். பொதுவாகவே லக்னத்தில் சூரியன் இருந்தாலே தான் நினச்சது சாதிக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும். லக்னத்தில் குரு இருந்தது அப்படின்னு சொன்னோம்னாலே அது எந்த லக்னமாக இருந்ததுனாலும் குருன்னு சொன்னோம்னா பெருமிதம், உள்ளாற்றல்னு அர்த்தம்.
சூரியன் பெருமிதம், வெளி ஆற்றல்னு அர்த்தம். இப்போ உள்ளாற்றலுக்கும் வெளி ஆற்றலுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? உள்ளாற்றல்ங்கிறது உள்ள அடக்கி வச்ச ஞானம், வெளி ஆற்றல்ங்கிறது தன்னுடைய கர்ஜனைன்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் நான் சொன்ன பாவாதிபதிகள் சுயசாரம் பெற்றோ ஆட்சி பலத்தோடவோ இல்லை திரிகோண கேந்திரத்திலேயோ அமர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஜாதகம் வந்துட்டு யோகமான ஜாதகம், யோகம் செய்யும்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு சரியில்லாத திசாபுத்தி 6, 8, 12க்குரிய திசாபுத்தி நடந்தாலுமே அந்த திசை அவங்கள பாதிக்காது. ஏன்னா அவங்க ஏற்கனவே வரத்தால் பலம் பெற்று வர்றாங்க. அவங்களுக்கு எந்த நேரம் ஓடுனாலும் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா குரு தசை, சுக்கிர தசை, புதன் தசை, ஆகா ஓகோ திசை சூப்பராக இருக்குதுன்னுவாங்க. ஆனால் எந்த ஒரு நல்ல விஷயமே அவங்களுடைய லைஃப்பில் நடக்காது. என்னமா சுக்கிர தசை வந்துருச்சு, ஆகா ஓஹோ நீங்கள் ஒன்றும் நடக்கலையே. அங்கே தான் அவங்க கர்ம விதிப்படி எழுதி வாங்கிட்டு வரலையே. எழுதி வாங்கிட்டு வந்திருந்தா தானே அது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்கிற தரத்தில் இருந்தால் தானே அந்த தரத்துக்குரிய ஒரு விஷயத்தை செய்யும். சரி, ஒரு தோஷம்னா என்ன? அப்போது எல்லாருமே புண்ணியத்தையே பெற்றிருந்தோம்னா பிறக்கவே மாட்டோம். எல்லாமே புண்ணியம் அப்படின்னா பிறக்கணுமா? ஏதாவது ஒரு பாவம் இருந்தால் தான் திரும்பவும் பூமியில் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த பாவத்தை குறிக்கக்கூடிய விதமாக தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த பாவத்தை தோஷம்னு சொல்லி எடுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? ராகுகே தோஷம், செவ்வாய் தோஷம், கலஸ்திர தோஷம், நாக தோஷம், புத்திர தோஷம். இந்த தோஷத்தை எல்லாத்தையும் எடுத்து முழுங்கக்கூடிய ஒரு தோஷம் இருக்குது, பாவகர்த்தாரி தோஷம். லக்னத்துக்கு லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இருந்தால் அந்த லக்னம் சூன்யமாகும். அவனுக்காக யாரும் வந்துட்டு செய்வன சூன்யம் வைக்க தேவையில்லை, அவனே முடங்கி போயிடுவான்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அது குடும்பஸ்தானாதிபதி. குடும்பஸ்தானத்துக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா அப்போ அந்த குடும்பஸ்தானத்தை அது முடக்கும். தைரிய வீரிய ஸ்தானம்ங்கிறது 3. அப்போ 3ஆம் பாவாதிபதியை முன்னும் பின்னும் கிரகம் முடக்குச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த தைரிய வீரியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். 4வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கோளுக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா, அதாவது பாவகர்த்தாரி தோஷம் இருந்ததுன்னா அவங்களால சுய வீட்டில் குடியிருக்க முடியாது. சொந்த வீட்டில் போயிட்டு சொந்த காலில் நிற்கிறேன் அப்படிங்கிறதோ, சொந்த வண்டி வாகனம் ஓட்டுறேங்கிறதோ, நான் கட்டின வீட்டில் நான் குடியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் அதுக்குள்ளே கொடுக்க முடியாது. இந்த மாதிரி எல்லா தோஷத்தையும் விட ஒரு சரி பண்ண முடியாத ஒரு தோஷம் அப்படின்னா அது பாவகர்த்தாரி தோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. அப்போ இந்த மாதிரி தோஷம் அமைஞ்சிருச்சு. அப்போ எந்த கிரகம் நம்மளுக்கு யோகமாக இருக்குது? அதாவது இப்போ ஒரு 5ஆம் பாவாதிபதி. அப்போ 5வது பாவங்கிறது யார்? நம்மளுடைய தாத்தா. அதே மாதிரி நம்மளுடைய புத்திர பேர். ஏன்னா 12 கட்டம் 9 கிரகம், 9 கிரகமே மோசமாக இருக்காது. ஒரு 20-30 வயசு ஆகுதுன்னா அந்த 20-30 வயசு வரையில் தன்னை ஆளாக்கி விட்டால் ஏதாவது ஒரு கிரகம் வந்துட்டு அவங்களுக்கு வலுவாக இருக்கும். அந்த வலுவான கிரகத்தினுடைய யோகத்தை பிடிச்சு அந்த எந்த கிரகம் கெட்டு போயிருக்கோ அந்த பாவத்தை திருத்துறேன்லாம் நோண்டவே கூடாது. எந்த பாவம் நல்லா இருக்கோ அந்த பாவத்தினுடைய தன்மையை உயர்த்திக்கிட்டோம்னாலே அந்த கிரகம் வந்துட்டு நம்மளுக்கு யோகம் செய்யும். பாவகர்த்தாரி தோஷத்துக்கு பரிகாரம்ங்கிறது இரத்த உறவுகள் தான். இரத்த உறவுகள் யார்? சனி வயசானவங்க, பொதுவாக வயசானவங்க, நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க, ஒரு ஊனமுற்றவங்க, ஒரு போலீஸ்காரவங்க, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ராகுங்கிறது பாட்டன், கேதுங்கிறது பாட்டி. இந்த கிரகத்தினால தானே இந்த பாவகர்த்தாரி தோஷம் வரும். இப்போ அந்த காலத்துல எல்லாம் எந்த விசேஷம் வச்சாங்கனாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? மூத்தவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம், அது பூவோ அந்த மஞ்சள் அரிசி அச்சதையோ அவங்க மேலே வந்துட்டு போடுவாங்க. சர்வ தோஷமும் நிவர்த்தி ஆயிடும். இன்றைக்கி பொண்ணு மாப்பிள்ளை கூட ஸ்டேஜில் நிற்கிது. இன்றைக்கி ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன். அந்த புள்ள வந்துட்டு யார் காலையும் பொண்ணு மாப்பிள்ளையும் கீழே குனிய கூட இல்லைங்க. யார் பாதத்துலேயும் வந்துட்டு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கல. அவ்வளோ பெரியவங்க இருக்காங்க. அப்போ எப்படி அந்த ராகு கேதுங்கிற தோஷம் நிவர்த்தி ஆகும்? அந்த ராகு கேது எப்படி வாழ்த்தும்? நம்மளுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா சனி பகவான் நம்மளை வாழ்த்துவார். பாட்டன் பாட்டியை புகழ்ந்து அவங்களுக்கு தேவையான பணிபடிகளை செஞ்சு கொடுத்தோன்னா ராகு கேது வாழ்த்தும். இந்த வாழ்வியல் பரிகாரங்களை கரெக்டாக பண்ணோம்னாலே நம்ம ராகு ஸ்தலம் கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்த புண்ணியம் அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ எந்த ஒரு தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிக்க முடியும். திருமண தோஷம். ஒரு ஜாதகத்தை பார்த்ததே இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆகாதப்பா,
எப்படி சொல்கிறது அப்படின்னா, 3, 5, 7ஆம் அதிபதிகள் கெட்டிருந்தால், அதுலேயும் முக்கியமாக செவ்வாய் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 7ல் போய் சுக்கிரன் நிற்கிறதும், பெண்ணினுடைய ஜாதகத்தில் 7வது பாவத்தில் செவ்வாய் நிற்கிறதும், செவ்வாய் சுக்கிரனுக்கு 6, 8, 12 இருக்கிறதும், இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க 2 பேருமே கேது சாரத்திலேயே இருக்கிறதும், ஒரு ஜாதகத்தில் திரிகோணத்தில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, அஸ்வினியில் ஒரு சுக்கிரன் இருக்கும், மகத்தில் வந்துட்டு செவ்வாய் இருக்கும், 2மே கேது சாரமாக இருக்கும். அப்போ 2 பேர்த்துக்குமே ஒரு பொழைக்கலாங்கிற ஒரு உள்ளுணர்வே வேலை செய்யாது. இந்த மாதிரி நட்சத்திர சாரங்களையும் பார்த்து அவங்களுக்கு வந்துட்டு ஜாதகத்தை எடுக்கணும். அப்போ சுக்கிரன் 6, 8, 12 இருந்தாலோ, 3, 5, 7ஆம் அதிபதிகள் கெட்டு இருந்தாலோ, 7ஆம் இடத்த அதிபதி பாவகர்த்தாரி தோஷத்தில் இருந்தாலோ, பாதகாதிபதியுடன் கூடி இருந்தாலோ, 7ஆம் அதிபதி நீசம் பெற்ற நட்சத்திரத்தின் காலில் இருந்தாலோ, இல்லை நீசம் அடைஞ்சிருந்தாலோ, அந்த கலஸ்திர பாவம்னு சொல்லக்கூடிய அந்த பாவத்தை கெடுக்கும். இந்த ஜாதகத்துக்கு சீக்கிரம் திருமணம் பண்ணுறது முடியாத விஷயமா போயிடும். அப்போ சனி பகவானுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய நட்சத்திரத்துலேயும், அப்போது அனுஷம், பூசம், உத்திரட்டாதி, அஸ்வினி, மகம், மூலம், இந்த 6 நட்சத்திரத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்து கிரக யுத்தத்துக்குள்ளே இருந்ததுனாலும் அந்த ஜாதகனுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகாது. அப்படி திருமணம் ஆச்சுனாலும் ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துரும். சரி, இதுக்கு என்னம்மா பரிகாரம் அப்படின்னம்னா, நல்ல ஒரு மலை கோவில் எங்கள் ஊரில் பார்த்தோம்னா அர்த்தநாரீஸ்வரர் மலை வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். ஒரு முகூர்த்தம்னா குறைஞ்சது 100 கல்யாணம் நடக்கும். அப்போ அந்த கல்யாண முகூர்த்தத்தில் போய் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு அவங்க நம்ம சொந்தக்காரவங்களாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மஞ்சள் அரிசி போடுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் 30 முக்கோடி தேவர்களும் சிவசக்தி உட்பட அது யாருடைய வீட்டு கல்யாணமோ அவங்களுடைய குலதெய்வமும் அவங்களுடைய மூதாதையர்களும் அந்த இடத்துல வந்து அந்த மஞ்சள் அரிசியோடு அந்த பூவோடு கலந்து அட்சதையாக மாறிடுவாங்க. அந்த அட்சதை வந்துட்டு அந்த கல்யாணம் ஆகாத அந்த பொண்ணு மேலேயோ மாப்பிள்ளை மேலேயோ விழுகும்போது இந்த சாபம் விமோச்சனமாகும். ஒரு 50 கல்யாண முகூர்த்தத்தில் கலந்துக்கிட்டால் தானாகவே இந்த தாரதோஷம் நிவர்த்தி ஆகும். இப்போ ஒரு 50 லட்ச ரூபா கடனை வாங்கிட்டு வந்துட்டோம், 1 கோடி ரூபா சேர்த்தி வச்சிட்டோம்னா கடன்காரனா இல்லை பணக்காரனா? 50 லட்ச ரூபா கடனை வாங்கியிருக்கேன், 1 கோடி ரூபா நான் சேர்த்தி வச்சுருக்கேன், அப்போ நான் பணக்காரன் தானே? அப்போ ஒரு தோஷத்தை வந்துட்டு நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியாக ஈஸியான வழிமுறைகளையும் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு சொல்லணும். ஒரு ஏழையாக இருக்காங்க, ரொம்ப பெரிய பரிகாரமெல்லாம் பண்ண முடியாதுன்னா இது பர்ஃபெக்டாக பொருந்தக்கூடிய சூப்பரான பரிகாரம். தாராபலம் உள்ள நாளாக இருந்து இல்லை அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் முகூர்த்தம் இருந்து அதை போய் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் 45 வயசு ஆனால் கூட அந்த திருமண தோஷம் அப்படிங்கிறது நீங்கி அவங்களுக்கு வந்துட்டு திருமணம் ஆயிரும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா புத்திர தோஷம். அப்போ புத்திராதிபதி புத்திர காரகன் யார்? குரு பகவான். குரு பகவான் நான் சொன்ன ராகு கேது சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயோ இல்லை குரு பகவான் பாவகர்த்தாரி தோஷத்துக்குள்ளேயோ ஒரு ஆண் ஜாதகத்தில் 3, 5, 9ஆம் பாவம் கெட்டிருந்தாலோ, அதுவும் ஒரு பெண் ஜாதகத்தில் 9ஆம் பாவாதிபதி நீசம் பெற்றிருந்தாலோ, நாளில் வந்து ராகு கேது கர்ப்பஸ்தானத்தில் ராகு கேது சம்மந்தப்பட்டிருந்ததுனாலோ அவங்களுக்கு வந்து புத்திரத்தன்மை கெடும். புத்திர தோஷங்கிறது அதுதான். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சனி நட்சத்திரத்துலேயும் புதன் நட்சத்திரத்துலேயும் கோள்கள் நிறையா ஒரு ஆணுக்கு இருந்ததுனாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா புத்திர தோஷம்தான். நம்ம 5ல் வந்துட்டு ராகு இருக்குது, 9ல் வந்துட்டு கேது இருக்குது, 5, 9 சரியில்லை அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு சனி கேதுனுடைய நட்சத்திரங்கள் அலி நட்சத்திரங்கள் அலிக்கோளுடைய நட்சத்திரங்களில் கிரகங்கள் நிறையா இருந்ததுனாலும் அவங்களுக்கு புத்திர யோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. இதுக்குரிய உணவு வகைகள், ஜீவகாந்த சக்தி உள்ள உணவு வகைகளை அவங்க எடுத்துக்கிறப்ப உடல் தான் முதல்ல சரி பண்ணக்கூடிய விஷயம். 2வது தான் பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள், இப்போ மருந்து பொருட்கள். அப்போ உணவுப் பொருட்கள்லேயே இவங்களுடைய உடம்பை சரி பண்ணிக்கணும். அப்போ ஜீவகாந்த சக்தி உள்ள பொருள் என்ன, வேக வைக்காமல் உண்ணக்கூடிய பொருட்கள் என்ன? தேன், பழ வகைகள், அதே மாதிரியே முளைக்கட்டுன தானிய வகைகள். இதை வந்து அந்த பெண்ணும் ஆணும் சாப்பிடணும். குறைஞ்சது 3 மாதம் 4 மாதம் வருஷ கணக்கில் இதை சாப்பிடணும். சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஜீவகாந்த சக்தி அதிகரிக்கும். அது கூட பரிகாரங்கள் பண்ணும்போது அந்த பரிகாரம் பலிக்கும், அவங்களுக்கு வந்துட்டு புத்திர யோகம் அப்படிங்கிறது உண்டாகும்.
அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 6, 8, 12 அமர்ந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்த உடனே என்ன சொல்லிடலாம், 10ஆம் அதிபதியும் வந்துட்டு கெட்டு இருக்காரு, 11ஆம் அதிபதியும் பலவீனமாக இருக்கார். இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா மாத சம்பளத்துக்கு டியூட்டிக்கு போயிடணும், வேலைக்கு. சுய உத்தியோகம்னு சொல்லிட்டு முயற்சி செய்யக்கூடாது இல்லையா, பொது தொண்டுன்னு போயிடணும். யார் ஜாதகத்தில் லக்னாதிபதி 6, 8, 12 கெட்டிருக்கோ அவங்கள பாருங்கள், பொதுவாக பொது தொண்டு தான் செய்வாங்க, மற்றவங்களுக்காக வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணுவாங்க. யாருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்குதோ அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்கன்னு அர்த்தம். அதுவும் திரிகோணத்தில் இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அருமையாக வாழ்வாங்கன்னு சொல்லி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு தன சம்பத்து. இப்போ எல்லாரும் கேட்குறது என்னென்னா, நல்ல சம்பாத்தியம் பண்ணணும், நிறைய பணம் வேணும், நான் பெரிய வீடு கட்டணும், வண்டி வாகனம் வேணும். இதுக்கெல்லாம் சீக்கிரமாக நான் முன்னுக்கு வர மாதிரி ஏதாவது வழி இருக்குதுங்களா? நான் போய் மகாலட்சுமியினுடைய ஆலயத்தில் போய் செந்தாமரை மலர் கொடுத்து பூஜை பண்ணிட்டு வந்ததே, என் பீரோ நீக்கினதே அப்படியே தங்க காசு கொட்டணும், கொட்டுமா? கொட்டாது. அப்போ எப்படிங்க மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகத்தை வாங்குறது, அதை பெறுறதுக்கு என்னம்மா வழி அப்படின்னம்னா, முதல்ல நல்லா பாருங்கள், பெரிய பணக்காரவங்க வீட்டில் சப்தமாகவே பேசிக்க மாட்டாங்க, அழுங்காமல் பேசுவாங்க, அமைதியாக இருப்பாங்க, தேவையான விஷயத்தை மட்டும்தான் பேசிக்குவாங்க, தேவையில்லாத துக்கத்தையெல்லாம் அவங்க தலையில் போட்டுக்கவே மாட்டாங்க. அப்போ அமைதி இருக்கக்கூடிய இடம் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம், சுத்தம் இருக்கக்கூடிய இடம் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம். எங்கள் தாத்தா சொல்லுவார், நீள்முடி கோதி நிலவுகால் குறுக்கே கிடக்க தலைமகள் தாள் வைக்க மாட்டாள். நீள்முடி கோதி நிலவுகால் குறுக்கே கிடக்க தலைமகள் யார்? மகாலட்சுமி. தாள் பாதம் வைக்கவே மாட்டாளாம். ஒரு வீட்டில் பொழுதறிஞ்சு மகாலட்சுமி வரும்போது அப்படியே அந்த கோட்டுக்கு இந்த கோட்டுக்கு முடி என்ன பண்ணுது, ஃபேன் காற்றுல ஓடிட்டு இருக்குது. இதை பார்த்ததே அடைச்சா இங்கே வர்றதா நம்மன்ட்டு போயிடுவாளாம் மகாலட்சுமி. அப்போது வீட்டில் முதல்ல சுத்தபத்தம் இருக்கணும், அன்பான வார்த்தைகள் இருக்கணும், மஞ்சளை அதிகமாக புழங்கணும், இல்லை மஞ்சள் நிறத்தை வந்துட்டு அதிகமாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயம், மஞ்சள் கலர் டவல் யூஸ் பண்ணலாம், நிலவுகாலுக்கு மஞ்சள் வச்சு தாயே மகாலட்சுமி நீங்கள் வரணும்னு சொல்லலாம், வீடு வாசலை சுத்தபத்தமாக வச்சுருக்கலாம். பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய். இது திருப்பதி போனோம்னா நம்மளுக்கு லட்டு கொடுப்பாங்க, லட்டு. அதை கடலை மாவு அதை விட்டுருங்க, சர்க்கரை எல்லாம் விட்டுருங்க. உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய். இது என்ன பண்ணணும், மகாலட்சுமிக்குரியது வெள்ளித்தட்டு. அந்த வெள்ளித்தட்டில் வந்துட்டு பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயுமே போட்டு வச்சுட்டு மகாலட்சுமியினுடைய மந்திரங்கள், மகாலட்சுமி சோஸ்திரம் சொல்லலாம், மூல மந்திரம் சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச மகாலட்சுமியினுடைய மந்திரங்களை சொல்லணும். இப்போ மகாலட்சுமி வந்துடுவா, வந்துட்டு நான் எங்கே அமர்றதுன்னு கேட்பா. அப்போது தாயே இந்த வெள்ளி தட்டு மேலே நீங்கள் அமரணும், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய். அவள் குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதை வழிபாடு பண்ணிவிட்டு பீரோவுக்குள்ளே நம்ம எங்கே வந்துட்டு பணம் பெட்டி வச்சுருக்கிறோமோ, பணம் எங்கே வைப்போமோ, நகைகளை எங்கே வைப்போமோ அந்த தட்டை கொண்டுட்டு போய் அதுக்குள்ளே வைக்கணும். இதை யாருக்கும் நம்ம தானமாவெல்லாம் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, பீரோ நீக்கினாலே பயங்கரமாக மணக்கும், சூப்பராக கமகமன்னு இருக்கும். அதோட மகாலட்சுமியினுடைய யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும். நம்ம எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணினாலும், ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் சம்பாத்தியம் பண்ணுறோம்னாலும் அந்த 500 ரூபாயும் கொண்டுட்டு போய் அதை வைக்கணும். வச்சுட்டு அதிலிருந்து எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். தாயே நீ இன்னைக்கு எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படணும். அப்போ மகிழ்ச்சி இருக்கணும், அன்பு இருக்கணும், சரியான உழைப்பு இருக்கணும், சுத்தபத்தம் இருக்கணும். இத்தனையும் இருந்து அதுக்கு மேலே அறிவுன்னு ஒன்று இருக்கணும். அதை கொண்டு செயல்பட்டோம்னா தான் சம்பாத்தியம் அப்படிங்கிறத வந்துட்டு பெற முடியும். முட்டாள்தனமாக நம்ம வந்துட்டு இறைவனை வழிபாடு பண்ணிவிட்டு எனக்கு கூட நான் 24 மணி நேரம் நான் வந்துட்டு தியான தவத்தில் இருக்கிறேன் எனக்கு கொடுன்னா, இறைவன் செல்வத்தை கொடுக்க மாட்டார், ஞானத்தை தான் கொடுப்பார். இங்கே பார், நான் கொடுத்த உடம்பையும் உசுரையும் காத்துக்கிறதுக்கு உனக்கு நான் பரிபூர்ணமாக அனுக்கிரகம் கொடுக்குறேன், உனக்கு அறிவை கொடுக்குறேன். இந்த அறிவு இருந்ததுன்னா நீ என்ன பண்ணுற, உன்னால் முடிஞ்ச சம்பத்தை பெறலாம். இல்லைம்மா நான் தினமும் மெய்ஞான தீட்சை பெற்று பெரிய மந்திரங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேம்மா அப்படிங்கிற பட்சத்தில் இது அதிர்ஷ்டமாக மாறும். அப்போ கடவுள் அறிவு கொடுப்பாரு, அப்புறமா அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு வாஸ்து ரொம்ப முக்கியம். மகாலட்சுமி உள்ளே வரணும், இல்லை அந்த வீட்டில் ஒரு குறைவில்லாத வாழணும், சந்ததி நல்லா வளரணும், குழந்தை குட்டியோடு இருக்கணும். ஃபஸ்ட்டு முதல் செல்வம் என்னங்க? புத்திர செல்வம். ரெண்டாவது தான் நம்ம வீடு, மண், மனை, நம்ம மற்ற செல்வங்கள் எல்லாம்.
அப்போ ஒரு வீட்டில் ஈசான்யம் கொஞ்சமாவது காலி இடமாக இருந்தால் அந்த வீட்டினுள் இறைவனும் அந்த குலதெய்வமும் வாசம் செய்து அந்த வீட்டுக்கு ஆண் வாரிசை கொடுத்து அந்த ஆண் வாரிசு வந்துட்டு விருத்தி அடைஞ்சு வாழும் யோகம் பெறக்கூடிய யோக பலத்தை கொடுத்துரும். ஈசான்யம்ங்கிறது கொஞ்சமாவது அந்த காலி இடம் போட்டுட்டு தான் கட்டணும். அதை விட்டுட்டு போட்டு நெருக்கி டப்பா மாதிரி வீட்டை கட்டி நான் பெரிய சிட்டிக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு இதுக்கு மேலே வந்துட்டு எதையும் பண்ண முடியாது, நீ ஈசான்யத்தில் ஜன்னலை கூட வைக்கலினா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளை பையனுக்கு நோய் நொடி வரும். அந்த ஆம்பளை பையனுக்கும் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும், ஆண் வாரிசு இல்லாமல் போயிடும். வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க. சரி, அப்போ வந்துட்டு சரி, அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மனிதன் மகான் ஆகிறான், மகான் தான் சித்தர் ஆகிறான், சித்தன் தான் ரிஷி ஆகிறான், ரிஷி தான் தேவன் ஆகிறான், தேவன் தான் இறைவன் ஆகிறான். நம்ம முதல்ல மகான் ஆகணும். அப்படி மகான் ஆகணும்னா நிறைய மந்திர ஜபங்கள் பண்ணணும், இறைவனை ரொம்ப நேசிக்கணும், ஆனந்தமாக நேசிக்கணும். அப்போ ஆனந்தமாக நேசித்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறப்ப இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கட்டாயமாக உதவி செய்யும். பிரபஞ்ச பேராற்றல் நமக்காக வேலை செய்யும். சிவாய நம. சிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அருமை அருமை. பட்டையை கிளப்பிட்டீங்கப்பா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு ஸ்பீச்சு. ஏன்னா வெளியவே வராமல் இருந்தாங்க. பரவாயில்ல, யார் ட்ரைனிங் கொடுத்தா தெரில, அருமையாக பேசுகிறீங்க, சூப்பர்க்கா. சரி, அக்கா அவர்களுக்கு வித்யா கார்த்திக் மேடம் அவர்கள் பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்துவார். தம்பியினுடைய ட்ரைனிங். ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கைத்தட்டலாம். இல்லைங்க, ஐயா வரலாம். மணிமுருகேசன் ஐயா வாங்க. நீங்கள் இல்லைன்னா எப்படி ஆத்தாரி, இதெல்லாம் புதுசாக இருக்கு. எல்லாரும் பாருங்க, சோறு அவர்களை கைத்தட்டுங்க.